எங்கே பார்த்தாலும் ஜனத்திரள். கொளிஞ்சாம்பாறையிலிருந்து பாலக்காட்டிலிருந்து எல்லாம் பொள்ளாச்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. வால்பாறையில பஸ்ஸையே நிப்பாட்டிட்டாங்க. நடந்தே வால்பாறையிலிருந்து காலையிலிருந்தே மக்கள் பொள்ளாச்சி நோக்கி வர்றாங்க. எல்லா ரோடுகளையும் மக்கள் ஒரே திருவிழாவுக்கு, தேர் திருவிழாவுக்கு போற மாதிரி வந்துட்டே இருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முகத்தை காண இன்னைக்கு என்னமோ எழுச்சிங்கிறாங்க, இன்னமோ இன்னைக்கு புரட்சிங்கிறாங்க. முயலும் ஆமையும் ரேஸ் வச்சு முயல் கொஞ்சம் ஓய்வெடுத்து போலாம்னு படுத்திருக்க ஆமை முன்னேறி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த கோட்டை இருந்தால் கிடக்கட்டும், உங்கள் எல்லோருடைய மனக்கோட்டையிலும் நான் உயிரோடு இருக்கிற காலம் வரை உங்களோடு தான் இருந்து கொண்டு. உங்களுக்கெல்லாம் ஒரு ஊரம் தெரியும், தமிழ்நாட்டில் சென்னையை தாண்டி வெளியூர்ல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதன்னு பேசுவதாக அறிவித்தது கோயமுத்தூர்ல. அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், கோயமுத்தூர்ல பேசுற அதே நாள்ல பொள்ளாச்சியில் அவரை பேச வைக்கணுங்கிறதுக்காக 10-15 பசங்கள்லாம் சேர்ந்து எம்ஜிஎம் காலேஜில் படிக்கிற பசங்க கொஞ்சம் முக்கியஸ்தர்களாக சேர்ந்து எம்ஜிஆரை போய் புரட்சி தலைவரை சத்யா ஸ்டுடியோவில் பார்த்து, அண்ணா நீங்கள் கோயம்புத்தூர் வர்றீங்க, சிதம்பரம் பூங்காவில் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் தான் நீங்கள் முதன்னு பேசி போட்டு தான், ரெண்டாவது எட்டனா பாக்கெட்டில் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஒரு தன்னம்பிக்கை தலைவர்கிட்ட போய் ஓரியாண்டு 2 நாள் அங்கேயே இருந்து வம்பு கட்டி அனுமதி வாங்கிட்டு வந்து அங்கிருந்து வடக்க பார்த்து மேடை போட்டு மீட்டிங் போட்டோம். பொள்ளாச்சிக்கு எம்ஜிஆர் வருகிற வழியில எங்கே பார்த்தாலும் ஜனத்திரள். கொளிஞ்சாம்பாறையிலிருந்து பாலக்காட்டிலிருந்து எல்லாம் பொள்ளாச்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. வால்பாறையில பஸ்ஸையே நிப்பாட்டிட்டாங்க. நடந்தே வால்பாறையிலிருந்து காலையிலிருந்தே மக்கள் பொள்ளாச்சி நோக்கி வர்றாங்க. எல்லா ரோடுகளையும் மக்கள் ஒரே திருவிழாவுக்கு, தேர் திருவிழாவுக்கு போற மாதிரி வந்துட்டே இருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முகத்தை காண இன்னைக்கு என்னமோ எழுச்சிங்கிறாங்க, இன்னமோ இன்னைக்கு புரட்சிங்கிறாங்க. இது அதெல்லாம் அல்ல. சாந்தி ஹாஸ்பிட்டல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது அவரை பார்க்க திரண்டிருந்த கூட்டம் குறைந்த அளவில் பழனியிலிருந்தெல்லாம் வந்துட்டாங்க. எவ்வளவு பேர் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 5 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் பொள்ளாச்சியில. எந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலே 2 முறை அமர்த்தினாரோ அந்த இயக்கமே அவரை கட்சியை விட்டு நீக்கிய போது தமிழக மக்களே அவருக்கு பின்னால் அணிதிரண்டு நின்றார்கள். தர்மம் என்பது எம்ஜிஆர் இடத்திலே இருப்பதாக மக்கள் உணர்ந்தார்கள். அப்படிப்பட்ட மனித புனிதர், தர்மபுத்திரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த இயக்கத்தை நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த கேளான், விசக்கேளான் அதிமுகவினுடைய உயரத்தை தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழை, தலைவி அம்மாவுடைய புகழை, அவர்கள் வழிவந்த தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய புகழை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது.